எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 3rd டே டெக்ஸ்டைல் பற்றின டிப்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் போட்டால் மூவ் ஆகுன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹையஸ்ட்டு ரேஞ்சில் இருக்கிற மெட்டீரியல்ஸும் எடுக்கக்கூடாது, ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிற மெட்டீரியல்ஸும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மிடில் காஸ்ட்டில் நீங்கள் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப நல்லா மூவ் ஆகும். இன்னொரு விஷயம், கடன் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸை வந்துட்டு டெவலப் பண்ண நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது நம்மளால் வந்துட்டு சமாளிக்க முடியாது. மெதுவாக பிக்கப் ஆனாலுமே வந்துட்டு கேஷ் அண்ட் கேரியில் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்துட்டு ஸ்மைலோடு வந்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப இந்த மாதிரி வந்து இல்லை சிஸ்டர், நான் ரொம்ப கம்மியான லாபத்தில் சேல் பண்ணுறேன், ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கடன் கொடுத்து வாங்கி என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்லலைன்னா நம்ம வந்து எஸ் சொல்ல வேண்டிய எத்தனையோ இடத்துல மௌனமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டு இந்த கடன் கொடுத்து நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணிடுவேன். நீங்கள் கடன் கொடுத்து 50 கஸ்டமரை உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறத விட வந்துட்டு கேஷ் அண்ட் கேரியில் உங்களுக்கு 5 கஸ்டமர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த 5 கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் இன்றைக்கி பண்ண பிஸ்னஸ் வந்து ஒரு 1000 ரூபா வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு மறுபடியும் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் 50 கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கடன் கொடுத்தீங்க, கடன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த 50 கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இருந்த ஸ்டாக் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் நம்மளோட அசெட் வந்திருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாக் போடணுமே. கடன் கொடுத்தா இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்திருக்குன்னு சொன்னால் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு மறுபடியும் அந்த பழைய காசை கொடுத்துட்டு புதுசாக எடுக்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் போடணுங்கிறக்காண்டி வந்து நம்ம மைண்டு எப்படி திங்க் பண்ண போகும்னா வந்துட்டு நம்ம எங்கேயாவது கடன் வாங்கலாமான்னு யோசிப்போம். ஸோ கடன் கொடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து டெவலப் ஆனாலுமே நல்லா வந்துட்டு கேஷ் அண்ட் கேரியாக ரொம்ப சூப்பர் ஒண்டர்ஃபுல் கஸ்டமர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க கஸ்டமர்ஸை வந்து இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு தனித்துவமான கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. பக்கத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க கஸ்டமர்ஸை நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க. யாரை மாதிரி? நம்ம சிஎம் விஜய் மாதிரி. ஆமாம், உங்களுக்குன்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனித்துவமாக வந்து கஸ்டமர்ஸை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணும்போது வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் எப்போவுமே வந்துட்டு ஹெல்த்தியாக வெல்த்தியாக வந்துட்டு டெவலப் ஆகும். ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய டிப்ஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.